ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கேல்குலேட்டர் ஒன்று போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷனாக அட்வான்ஸ் டேக்ஸ் கேல்குலேட்டரும் நம்ம போட்டிருக்கோம். இதில் 10,000 எக்ஸஸாக டேக்ஸ் இருந்தால் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், அதுக்கப்புறம் சப்போஸ் பே பண்ணல அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், அந்த கேல்குலேஷன்ஸ் இந்த இதில் இருக்குது. இந்த எல்லோ கலர் தான் இதில் இன்புட் காலம்ஸு. ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் கேல்குலேட்டருக்கு நம்ம 3 ஐட்டம் இன்புட்டில் கொடுக்கணும். ஒன்று நியூ டேக்ஸ் ரெஜிம் இன்புட் பண்ணணும், அப்புறம் மேல், ஃபீமேல், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் இது என்ட்ரு பண்ணணும், அப்புறம் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோங்கிறது அப்டேட் பண்ணணும். இது 3 ஐட்டம் டேக்ஸ் கேல்குலேட்டருக்கு. இது போக அட்வான்ஸ் டேக்ஸ் கேல்குலேட்டருக்கு நீங்கள் டிடிஎஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா அதை அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் இந்த பேலன்ஸ் டேக்ஸை எப்போ பே பண்ண போகிறீங்க அந்த டேட் அப்டேட் பண்ணணும். சப்போஸ் மார்ச்சுக்குள்ளேயா இல்லை ரிட்டர்ன் ஃபைலிங்குள்ளேயாவது அந்த டேக்ஸை கட்டணும். ஏன்னா இப்போ மேண்டேட்ரியாக கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு முன்னாடி டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்போஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் எந்தெந்த இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கிற அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணணும். ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பே பண்ண டேக்ஸுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். வரும்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும். இதில் 2 செக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு. ஒன்று 234B, இன்னொன்று 234C. 234B என்ன சொல்கிறான் அப்படின்னா, 90% ஆஃப் டேக்ஸை நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 234B வராது. 90% கம்மியாக பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபாலுக்கு உங்களுக்கு 1% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த். 1% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த்னா ஒரு ஃப்ராக்ஷன் 1 டே 2 டேஸ் வந்தால் கூட அது ஒரு மந்தாக தான் கணக்காகும். இப்போ 1 மந்த் 3 டேஸ்க்கு நான் பே பண்ணல, அந்த டேக்ஸை பே பண்ணி முடிக்கல அப்படின்னா எனக்கு 2 மந்த்ஸாக கணக்காயிடும். இன்னொரு செக்ஷன் என்னன்னா 234C. அதில் என்னன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா அதுக்கு 234Cல இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவும் 1% தான். ஆனால் அந்த 3 மந்த்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குல்ல, அந்த 3 மந்த்ஸ் தானே இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். ஸோ அந்த 3 மந்த்ஸுக்கு அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வரும். லாஸ்ட் மார்ச் 1 மந்த்து, மற்ற 3 இன்ஸ்டால்மெண்ட்டும் 3 மந்த்ஸுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது 234C. இந்த 234Cல இன்னொன்று சொல்கிறான். இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15% பே பண்ணணும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் செப்டம்பரில் 45%, மொத்தத்தில் 45% பே பண்ணியிருக்கணும். அப்படின்னா அந்த 15ஐயும் சேர்த்து இது 45% பே பண்ணியிருக்கணும். ஜூனில் பே பண்ண 15ஐயும் சேர்த்து இதில் 45 பே பண்ணியிருக்கணும். டிசம்பர் வரும்போது 75% ஆஃப் த டேக்ஸ் நம்ம பே பண்ணியிருக்கணும். அது பழச அந்த 45, 15லாம் சேர்த்து மொத்தம் 75. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 100%மே பே பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி. இதில் ஜூன் 15, செப்டம்பர் 15 என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் 15ல் அட்லீஸ்ட் 12% நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட். அது மாதிரி செப்டம்பரில் அட்லீஸ்ட் 36% பே பண்ணியிருந்தீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் ஆக்சுவல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15ம் 45ம். ஆனால் 12ம் 36ம் மினிமம் பே பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 234Cல இன்ட்ரெஸ்ட் வராது. மற்றபடி இந்த இன்ஸ்டால்மெண்ட் சரியாக பே பண்ணல அப்படின்னா 234Cல கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அட்ராக்ட் ஆகும். இது யாருக்கு அப்படின்னா 10,000க்கு மேலே டேக்ஸ் உள்ளவங்களுக்கு. அதாவது டிடிஎஸ்லாம் பிடிச்சது போக எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண வேண்டியது 10,000க்கு மேலே இருந்தால் அவங்களுக்குலாம் அட்வான்ஸ் டேக்ஸ் வரும். அவங்க இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணியிருக்கணும். அப்படி பே பண்ணலைன்னா 234C வரும். அட்லீஸ்ட் 90%ஆவது மார்ச்சுக்குள்ளே பே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு 234Bயும் வரும். இந்த கேல்குலேட்டர் இது எல்லாமே இன்பில்ட்டாக வச்சிருக்கு. ஸோ இதில் இன்புட் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.